பாக்கியாவும் செல்வியும் ஒரு கடை காலியாக இருக்குன்ட்டு பார்த்துட்ருக்காங்க. அந்த கடையோட ஓனர் பாக்கியாவை பார்த்து, நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. உங்களுக்கு எதுக்காக டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் பர்சனலாக கேட்குறேன் அப்படின்ட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை சார், நீங்கள் பர்சனலாக தான் கேட்குறீங்க அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா நான் யார்கிட்ட போய் கேட்பேன், அதுக்காக தான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. எனக்கிட்ட ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் என்கிட்ட தான் வந்து கேட்கணும். அதுக்காக எதுக்கு நீங்கள் என்னுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் கேட்குறீங்க அப்படின்ட்டு பாக்கியா கேட்குறாங்க. இல்லைங்க, லேடிஸ் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இது செய்ய போகிறீங்க. ஜென்ஸாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. லேடிஸாக இருக்கும்போது உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணுறது எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு தோணுது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சரிங்க, நீங்கள் உங்கள் கடையை ஜென்ஸுக்கு மட்டுமே வாடகைக்கு விடுங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா செல்வி ரெண்டு பேரும் வெளியில் போகிறாங்க. ரெண்டு பேரும் ஒரு ஜூஸ் ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஆளுக்கு கல்யாணம் இருக்குல்ல அப்படின்ட்டு செல்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. பாவங்க, அந்த ஆளுடைய வீட்டுக்காரம்மா பிள்ளைங்க யாருமே எதுவுமே செய்ய முடியாமல் இவருக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க இல்லையா, அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஏற்கனவே 4 கடையை பார்த்தாச்சு, 4 கடையும் நமக்கு செட் ஆகலை, இப்போ என்னக்கா பண்ணுறது அப்படின்ட்டு செல்வி கேட்குறாங்க. இங்கே பாரு செல்வி, இந்த கடை நமக்கு செட் ஆகலை அப்படின்னா அடுத்த கடையை பார்ப்போம். மொத்தம் 7 கடையை நான் பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இப்போ தாக்கா நான் பழைய பாக்கியாவை பார்த்த மாதிரி இருக்குது. நீ எங்கே முடங்கி போய் வீட்டிலேயே உட்காந்துருவியோ அப்படின்ட்டு நான் பயந்து போயிட்டேன் அப்படின்ட்டு செல்வி சொல்கிறாங்க. நான் 25 வருஷமாக புருஷன் கையை எதிர்பார்த்து காத்திருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் சொந்தமாக நிற்க ஆரம்பித்தேன். நான் இன்றைக்கி காலையில் வாக்கிங் போகும்போது கூட நிறைய பேரை சந்தித்தேன். நான் அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணினேன், நம்ம முடங்கி போய் வீட்டில் மட்டும் உட்காந்துடக்கூடாது அப்படின்ட்டு. எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, அந்த லட்சியத்தை அடையிற வரைக்கும் நான் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. சரிக்கா, நீ கடை பார்க்க வந்த விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு செல்வி கேட்குறாங்க. தெரியாது செல்வி, நான் கடையை பார்த்து அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் போய் நான் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அதாங்க சரியாக இருக்கும், நீ அப்படியே செய்ய அப்படின்ட்டு செல்வி சொல்கிறாங்க. இதோட இந்த பிரம முடியுது.